பிரதர் கென்னத் ஹேகின் சொல்லுகிறார், ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு முறை புதிய ஏற்பாடை முடிச்சிருவாராம். ஒரு வருஷத்திற்கு 53 முறை புதிய ஏற்பாட்டை படிப்பாராம். அச்சா, தட்டுங்க சார். இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் தரிசனமான போது பலமுறை தரிசனமாக இருக்கிறார். அதுல ஒரு முறை அதுல ஓப்பன் விஷன் சொல்றாரு. ஓப்பன் விஷன்னா நீங்க தொட்டே பார்க்கலாம் அவரை. சில விஷயம் நீ ட்ரீம்ல பார்க்கலாம், ஒரு மாதிரி இதுல பார்க்கலாம், கண்ணை மூடுனா தெரியும். இது முன்னாடி வந்து அப்படி சேர்ல உட்காருவார். உட்காரும்போது அந்த சேர் சாயும் போது அந்த சவுண்ட் வரும், அதெல்லாம் வருமா. தட் இஸ் வாட் ஓப்பன் விஷன். அப்படி சில முறை அவருக்கு வந்திருக்கிறாரு. அப்படி வந்தபோது தான் ஒரு முறை அவர் சொன்னாராம், தீர்க்க தரிசன ஊழியத்தை பற்றி பேசுறாங்க. ஹவு டு பி லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். அந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு முன்னாடி அவர் பேசினது சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து சொன்னாராம், பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசன ஊழியம் என்று இருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் அதற்கென்று தனிப்பட்ட ஊழியங்கள் என்று கிடையாது. ஆனால் தீர்க்க தரிசன வரம் வேலை செய்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொருவனுக்குள்ளும் இந்த தீர்க்க தரிசன வரம் வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லி அழகா பேசுறாராம். அப்ப பேசிக்கிட்டே இருக்கும்போது இயேசுநாதர் கேட்கிறாராம், இதுக்கு எந்த ஒரு காரியமும் 2-3 சாட்சிகளினாலே நிலைவரப்படும் இருக்கு. எந்த காரியமே இப்ப நீங்க சொன்னதுக்கு 2 வசனம் காட்டுங்கன்னாராம். அவர் சொல்றாரு, இயேசுநாதரே நான் வசனம் கேட்டேன்றாரு. சார் இயேசுநாதர் முன்னாடி வந்து பேசுறாரு, சார் வசனம் சொல்லுங்க சார். நாராம் இயேசுநாதர் சிரிச்சுட்டு எழுதி கேட ரெஃபரன்ஸ் நாரா. திருநெல்வேலிக்கே நான் மாதிரி சொல்றாரு, வசனமாட்டே நான் தாண்டா வசனம் கொடுக்குறான், இங்க பாரு அங்க பாரு அங்க பாரு பார்த்துட்டு ஹேகின் அதோட ஆஃபான். என் அன்புக்குரியவர்களே, அவர் சொல்றாரு, வசனத்துக்கு நான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன். புதிதாய் பிறந்த குழந்தையை போல ஒரு புதிய ஏற்பாடு போய் வாங்குங்க. ஆமேன். வாங்கிட்டு கையிலே வச்சுக்காங்க. நான் இளம் பிராயத்தில் நான் பள்ளிக்கு செல்லும்போது, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில், ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்களும் கூட, நான் ஸ்கூலில் படிக்கும்போது பைபிளை கையிலே கொண்டு போய் புதிய ஏற்பாடு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அந்த புதிய ஏற்பாடை நம்ம கையில் வச்சுருந்தோம்னா பசங்கள்லாம் கேலி பண்ணுறாங்க. ஒன்று என்ன செய்ய ஆரம்பித்தேன், ஆனால் படிக்கணும்னு எனக்கு ஒரு வாஞ்ச, அந்த குழந்தை மாதிரி அந்த பாலில் இருக்கிறது. என்ன செய்வேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கமாக என்ன செய்வேன், கிழிச்சு பையில் வச்சுக்குவேன். இன்றைக்கி இந்த பக்கம் போகும்போது ஃபுல்லாக வாசித்துக்கிட்டே போவேன். திரும்ப வாசிப்பேன். அடுத்த பக்கம், பைபிளே கிழிச்சிட்டிங்களா அப்படின்ட்டீங்களா? பைபிளை கிழிக்கிறது தப்பே இல்லை, ஆனால் புதுசாக வச்சிருக்கப்பார் அதுதான் தப்பு. உங்கள் பைபிள் பழசாக நீங்க புதுசாயிட்டே இருப்பீங்களா? ஆனா இங்க என்ன செய்யல, போதகர் வந்த உடனே பைபிளை தர்றாய் தேடி கடைசியில் எடுத்து உள்ள இருந்து ஒரு பேனா விழுகுது. அவன் சொல்ல, இந்த பேனா 1.5 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன். ஒரு அம்மா பையன் காசை எங்க வச்சாலும் எடுத்துறான். எங்க வச்சாலும் சிலர் இருக்காங்க, சார் நீ என்ன பாஸ்வேர்டை போட்டாலும் அப்படியே பார்த்து பாஸ்வேர்டை போட்டுருவாங்க. ஆமாம், வெயிலில் வச்சு பார்த்துருவாங்க, கைரேகையை வச்சு பார்ப்பாங்க, கைரேகை நிபுணராக இருப்பாங்க. அவன் ரொம்ப சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு நீ என்ன பேட்டர்னை போடுறீங்கன்றது. அந்த மாதிரி சிலர் படுகுடப்பா வெந்தயடப்பா எங்கெங்கேயோ அந்த அம்மா ரூபாய் வச்சிருக்கு. இவன் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், எடுத்துக்கிட்டே இருக்கான். கடைசியில் எங்கடா அவன் பார்க்கவே மாட்டான்னு பார்த்து பைபிளில் போய் வச்சிருச்சு. ஆனால் அந்த அம்மா பைபிளில் வச்ச காசு தொலையவே இல்லையா. ஏன்னா அந்த பக்கம் போறதே இல்லை. இது எல்லாமே 1980 ஜோக்கு. அந்த காலத்து எழுப்புதல் பிரசங்க வருவாங்க. சொல்றேன், என்ன சொல்ல வரேன்னா, பைபிள் வசனம்ன்றது காலையில வாசிக்கிற ஒரு விஷயம் இல்லை. இந்த குழந்தை திரும்ப அந்த பாலுக்கு அழுது, அது வயிறு நிரம்பின உடனே கொஞ்ச நேரம் என்ன செய்யுது, தூங்குது. திரும்ப எந்திரிச்ச உடனே என்னதான் செய்யுது, இப்படி போனுங்க. நீங்க ஒன்றும் இல்லை, நீ 10 அதிகாரம் வாசிக்கின்ற 2 வசனம் 3 வசனம் டக்குன்னு அப்படி ஓரமாக புரட்டுங்க பாருங்க. இதில் விட்டோம் 16, 18, 19. நீ போங்களேன், நான் சொல்கிறேங்க, யூ வில் பி இன் another ஸ்டாண்டர்ட். இல்லை, நான் முடிவு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆமாம், புதிதாய் பிறந்த குழந்தைய பார்த்தேன், உடனே முடிவு எடுத்துட்டேன். இனி பைபிளை ஒரு நாளைக்கு ஒரு 12 தடவை வாசிக்கின்றான். நைட்டெல்லாம் எந்திரிச்சு 2 என் அன்புக்குரியவர்களே, இப்படி நடக்கும்போது நாம் வளருகிறோமா? வளருவதென்றால் என்ன, அதைத்தான் பேச விரும்புகிறேன். வளருவதென்றால் என்ன, இதைத்தான் தெசலோனிக்கேல பார்க்குறோம். இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17 பார்க்குறோம். 17ஆமா
17 பார்க்குறோம். பெரோயா பட்டணத்தார், அடுத்து தெசலோனிக்க பட்டணத்தார். 2 பட்டணத்தாரும் எதுக்கு கீழே தான் இருக்கிறாங்க? கிரேஸு கீழே தான் இருக்கிறாங்க. அதான் நான் பேச போறேன். 2 வகையான கிருபைக்கு கீழானவர்கள். பெரோயா பட்டணத்தாரும் கிருபைக்கு கீழாக இருந்தார்கள், தெசலோனிக்க பட்டணத்தாரும் கிருபைக்கு கீழாக இருந்தார்கள். ஆனால் தெசலோனிக்கையில் இருந்த கிருபையில் இருந்த ஜனங்களை விட பெரோயா பட்டணத்தில் இருந்த கிருபைக்கு கீழ் இருந்தவர்கள் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். கைத்தட்டுங்க அவருக்கு. ஆமென். வளர்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்னன்னா, நற்குணசாலிகளாய் இருப்பது. கிரேஸ் கனெக்டட் வித் கேரக்டர்ஸ். ஆமென். கேரக்டர் மோல்டிங் அப்படின்னு ஒன்று இது வரைக்கும் நம்ம எடுக்கலை. ஆனால் ஆவியானவர் இன்னைக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம், உன் ஜனங்களுக்கு கேரக்டரை பற்றி எடு, கேரக்டரை பற்றி பேசு, அவனுடைய கேரக்டர் மோல்டிங்கை பற்றி பேசு, அவனை ஒரு முழு மனுஷனாக மாற்று. பொது இடத்துல எப்படி இருக்கணும், மனதில் என்ன நினைக்கணும், எப்படி சிந்திக்கணும், எவ்வளவு நேர்மையாக இருக்கணும், வேலை செலுத்தல் எப்படி இருக்கணும், இதையெல்லாம் கிருபை கோட்டை விடுதுன்னு எவனோ பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. கிருபை இதெல்லாம் கோட்டை விடவே விடாது. அது எப்போ இந்த வேலையை சரியாக செய்யணுமோ அப்போ அந்த வேலையை சரியாக அது செய்யும். ஒரு பாத்திரத்தை விளக்குறவன் முதலாவது எங்கே விளக்குறான்? உள்ள விளக்குறான். ஆனால் பரிசேயர்கள் எங்கே விளக்குனாங்க? வெளியே விளக்குனாங்க. ஆனால் கிருபை எங்கே விளக்குது? உள்ள விளக்குது. இது வரைக்கும் உங்கள் செயல்களை பற்றியே எடுத்தோடனே கிருபை பேசவே பேசாது. கிருபை என்னமா பேசும்? இயேசுவை ஏற்றுக்கொண்டில நீ நீதிமான், நீ நீதிமான், கர்த்தருக்குள்ள நீ பூரணமா இருக்கிற அப்படின்னா உள்ள விளக்கிக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம். என்னைக்கு கேரக்டர் ஸ்டடின்னு வராரோ உள்ள விளக்கிட்டு இப்போ வெளியே வராரு அப்படின்னு அர்த்தம். நாங்கள் எல்லாம் சரியாக தான் சார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆவியானவர் எல்லாத்தையும் சரியாக தான் சார் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் 9 மாதத்தில் பிள்ளை வேணும்னா என்ன செய்யறது? 6 மாதத்தில் பிள்ளை வேணும்னா என்ன செய்யறது? பிள்ளைன்னா 10 மாதம் கழிச்சு தான் வரும். அப்போ ஆவியானவர் இயேசு சொன்னார், பரிசேயரை பார்த்து என்ன சொன்னார்? மத்தேயு 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனமா? மாயக்காரராகிய வேத பாரகரே, இங்க பாருங்க, யாரெல்லாம் எப்ப பார்த்தாலும் கேரக்டரை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்களோ அல்லது வெளிப்புறத்தை பேசுறாங்களோ அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு கர்த்தர்? நீ சிகரெட் குடிக்கிறாயா, நீ பீடி குடிக்கிறாயா, இப்பெல்லாம் பேசுறவன நீங்க பெரிய ஆள் நினைக்கிறீங்க. ஆனா ஏசுனார் சார், மாயக்காரனே. என்ன சார் அது? மாயக்காரரா வேத பாரகரே, பரிசேயரே. ஏன் அப்படி சொன்னார்னா, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, போஜனபான பாத்திரங்களை வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள். எப்ப பார்த்தாலும் வெளிப்புறத்தையே கழுவி எடுத்துக்கிறாங்க. ஒரு மனிதனுடைய செயல்களையே மாற்றிக் கொண்டிருக்கும் பிரசங்கம் இருக்கும் என்றால் அவர்கள் வெளிப்புறத்தையே கழுவி கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். அடுத்து உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. என்ன அர்த்தம்னா, பாவம் செய்யாதன்னு சொல்லிட்டாங்க, விபச்சாரம் செய்யாதன்னு சொல்லிட்டாங்க, வெளியில் இருக்க செயல்கள் எல்லாம் மாத்திட்டாங்க. ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்கு? பாவம் இருக்கு. மனசுக்குள்ள என்ன இருக்கு? விபச்சாரம் இருக்கு. மனசுக்குள்ள என்ன இருக்கு? வஞ்சகம் இருக்கு. மனசுக்குள்ள என்ன இருக்கு? வன்மம் இருக்கு, கோபம் இருக்கு, கசப்பு இருக்கு, வைராக்கியம் இருக்கு. ஆனா சிகரெட் குடிக்க மாட்டாரு, பொடி போட மாட்டாரு. அதே மாதிரி அந்த அம்மா கோயிலுக்கு போற தவற மாட்டாங்க, ரீபா ராபா காபா தான். ஆனா உள்ள எல்லாம் பாவா என்ன செய்யுது இருக்கு. அப்ப கர்த்தர் பார்க்கிறாரு, வெளிப்புறம் முக்கியம் இல்லையா, முதலாவது உட்புறம். வெளிப்புறம் தேவையில்லைன்னு அவர் சொல்லல. வெளிப்புற மாற்றத்தை 2வது வை, உட்புற மாற்றத்தை 1வது வை. அவர் சொல்றாரு, அழகா வாசிங்க. குருடனான பரிசேயனே, போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை 1வது சுத்தமாக்கு. வெளிப்புறம் சுத்தமாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டுமா? அழகா சொல்றார், உட்புறத்தை நீ சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்க வெளிப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவ்வளவுதான். ஆனா நீங்க வெளிப்புறத்தை சுத்தப்படுத்த உள்ள இருக்கிறது திரும்ப வெளியே வந்துகிட்டே தான் இருக்கும். ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, நீங்க என்னங்க எபேசியர் 1, 2, 3, 4 இதே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள்ள நீதிமான்கள் உன்னதங்கள் அவரோடு உட்கார்ந்து இதெல்லாம் பேசுறாரு. ஆனா 5, 6 என்ன இருக்கு தெரியுமா? பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், புருஷரே மனைவியிலே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அம்புட்டு கீழ்ப்படுதலை பற்றி, ஒழுங்கா இருக்கிற பத்தி, டிசிப்ளினை பத்தி பேசுறாரு. வெறும் கிரேஸை பத்தி பேசல, எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா
நான் சொன்னேன் ஓகே, அவர் இதை பற்றி வெளிப்புறத்தை பற்றி பேசியிருக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. என்னுடைய கேள்வி, 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் கீழ்ப்படிதலை பேசிட்டு 3, 4, 5, 6 கிரேஸை பேசுகிறாரா, இல்லை கிருபையை 1, 2, 3, 4 பேசிட்டு 5, 6 என்ன பேசுகிறாரு? அப்படின்னா பவுல் என்ன செஞ்சு எதுக்கு ஃபஸ்ட்டு பேசியிருக்கிறாரு? உட்புறம். 1, 2, 3, 4 அதிகாரத்துலேயும் உட்புறத்தை சுத்தப்படுத்துறாரு. சுத்தப்படுத்தின உடனே வெளிப்புறம் என்ன ஆகுது? தானா சுத்தமாகுது. அப்படி தட்டிட்டு போறாரு, கீழ்படிஞ்சிருப்பா அப்படின்னு. அவன் சரிங்க சார்ன்ட்டு போயிட்டான். நீ இந்த கீழ்படுதலுக்கெல்லாம் போட்டு வாருன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிற. ஆனால் அவன் அசால்ட்டை சொல்லிட்டு போறாரு, சார் கிருபை உள்ளே வராமல் நீங்கள் வெளியே மாற்றங்களை கொண்டு வர நினைப்பது பச்சை தண்ணியில் முட்டையை வேக வைக்கிற மாதிரி, அது வேகவே வேகாது. ஆனால் கிருபைக்குள்ள வந்தவன்ட்ட ஒரு கீழ்ப்படியை சொல்லி ஒரு வசனத்தை சொல்றது கொதிக்கிற தண்ணியில் முட்டையை போடுற மாதிரி. கீழ்ப்படிப்பா அப்படின்னு கிருபையில் இருக்க ஒரு வசனத்தை சொல்லிட்டீங்கன்னா உடனே அது அவிஞ்சிரும், உடனே அவன் கீழ்ப்படிஞ்சிருவான். ஏன்னா உட்புறம் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உட்புறம் சுத்தமாக்கப்படுவது ரொம்ப நல்லது, அதை நம்ம பேசுகிறோம். ஆனால் இயேசு அதோடு விடவில்லை. அதான் இங்கே பேச வரேன். வெளிப்புறமும் சுத்தமாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது உட்புறத்திலிருந்து துவங்கி கிருபைக்குள் இருக்கிறவர்கள் பற்றி பைபிள் சொல்லுது, வெளிப்புறமும் சுத்தமாகுமா. ஆனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும், நான் கேரக்டர்ஸை பற்றி பேச போகிறேன். ஏன் கேரக்டர் மோல்டிங்கிறது முக்கியமானது. நான் ஒன்று சொல்லவா, மற்றவங்க கேரக்டர் மோல்டிங் பேசுகிறதுக்கும் ஒரு கிருபை பிரசங்கி கேரக்டரை சேஞ்ச் பண்ணி பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கேரக்டரெல்லாம் மாற்றினா உனக்கு பிளெஸ்ஸிங் வரும் அப்படி பேசுவாங்க. நல்லா கேளுங்க, இப்போ நான் சொல்கிறத திரும்ப கேளுங்க. இந்த கேரக்டர் எல்லாம் மாற்றினா உனக்கு இந்த ஆசீர்வாதம் வரும் என்றால் அது நியாயப்பிரமாண பிரசங்கம். கிருபை பிரசங்கம் என்றால் என்ன? உன் கேரக்டரை மாற்றினா ஆசீர்வாதம் வருமல்ல, உன் கேரக்டர் மாறுறதே ஒரு ஆசீர்வாதம் தான், மறந்து விடவே கூடாது. ஆமாம், சேஞ்சிங் த கேரக்டர், டிரான்ஸ்ஃபார்மிங் த கேரக்டர்ஸ் இட்செல்ஃப் இஸ் அ பிளெஸ்ஸிங். எப்படி ஐஸ்வர்யம் எனக்கு ஒரு ஆசீர்வாதமோ, வரங்கள் எனக்கு ஒரு ஆசீர்வாதமோ, எல்லாம் ஓசியா அப்படி வருதோ, அப்படி கேரக்டர் சேஞ்சிங் எனக்கு ஓசியா வருது, தேவன்கிட்ட இருந்து வருது. ஐஸ்வர்யத்தை பேசும்போது தானே நீங்கள் ஐஸ்வர்யவானா மாறுறீங்க. அப்படி தான் கேரக்டர்ஸை பேசும்போது நீங்கள் கேரக்டர் சேஞ்சிங்குள்ளே வந்துடுவீங்க. அது ஒரு விஷயமே கிடையாது. என் அன்புக்குரியவர்களே, நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். பைபிள் ரெண்டு பேரும் டிஃபரன்ஷியேட் பண்ணுது. தெசலோனிக்கையில் இருந்தவன் நீதிமானாத்தான் இருந்தான், நல்லா கவனிங்க. ஆனா பெரேயால இருந்தவன் நற்குணசாலியா இருந்தான். கையை தட்டுங்க. திரும்ப சொல்றேன், தெசலோனிக்கையில் இருந்தவன் நீதிமானா இருந்தான், பெரேயால இருந்தவன் நீதிமானாவும் இருந்தான், நற்குணசாலியாவும் இருந்தான். அதனால பைபிள் என்ன சொல்லுது, அவனை விட இவன் நல்லா இருக்கிறான். அதுதான் ஆங்கிலத்தில் இருக்கு. எப்படி இருந்தான் அவங்க, அந்த வசனம் அழகா இருக்கு. என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது என்றால், they were of more noble characters than these in Thessalonica. more noble characters. அவனை விட இந்த நோபல் கேரக்டர்ஸ்னு என்ன சொல்லுவாங்க, இந்த கிளாசிக் கேரக்டர், அதாவது கண்ணியம், கடமை கண்ணியம், அந்த கண்ணியம்ன்றாங்க பார்த்தீங்களா, அந்த கண்ணியம், அந்த நடத்தை, அந்த நற்குணம், நற்குணசாலி, பொய் பேசாமல் இருப்பது, உண்மையாக இருப்பது, காரியங்களை சிறப்பாய் செய்வது, புரட்டி பேசாமல் இருப்பது, நேர்மையாய் வாழ்வது, இதெல்லாம் நற்குணம். இதெல்லாம் என்னன்னா இப்போ வெளிப்புறம் சுத்தமாகுதுன்னு அர்த்தம். ஆனால் இந்த தெசலோனிக்கையில் இருந்தவன் நீதிமானா இருந்தான். ஆனால் பெரேயால இருந்தவன் நீதிமானாவும் இருந்தான், நற்குணசாலியாகவும் இருந்தான். அப்ப நற்குணசாலி என்பது வளர்ந்த கிறிஸ்தவனுக்கு அடையாளம். ஆமென் சொல்லுங்க. நற்குணம் என்பதுதான் ஒரு கிறிஸ்தவன் வளர்ந்திருக்கிறான் என்பதற்கு அடையாளம். வரங்கள் வளர்ச்சியின் அடையாளம் அல்ல. வரங்கள் வளர்ச்சியின் அடையாளம் அல்ல. வரங்கள் வளர்ச்சியின் அடையாளம் அல்ல, குணங்களே வளர்ச்சியின் அடையாளம். ஆமென், 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 ஆமென்.
ஆமென். வரங்கள் வளர்ச்சியின் அடையாளம் அல்ல, குணங்களே வளர்ச்சியின் அடையாளம். 13 வயதிலே யோசேப்புக்கு வரம் வேலை செய்ய ஆரம்பித்தது. 13 வயசுல கனவு பார்த்துட்டான். 13 வயசுல எல்லாம் நடந்துருச்சு. ஆனாலும் அவன் வளராத கிறிஸ்தவன் தான், வளராத யூதன் தான், ஆவிக்குரியவன் தான். ஆனா எப்பவே வளர்ந்தவன் தெரியுமா? தன் சகோதரர்கள் இவ்வளவு செய்த பின்பும் அவர்களை அங்கீகரித்து, நான் தேவனா, எல்லாவற்றையும் தேவன் அல்லவா நன்மையாய் முடிய பண்ணினார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனாலும் தேவனோ அதை நன்மையாய் மாற்றினார் என்று யோசேப்பு சொன்ன போதுதான் அவன் வளர்ந்த கிறிஸ்தவனாயிருந்தான். 13 வயதிலே வரங்கள் வேலை செய்தது. ஆனால் 40 வயதில் தான் பொறுமை வேலை செய்தது. பொறுமை அவனை பூரண மனுஷனாக்குதான். நல்லா தெரிஞ்சுக்காங்க சார். இந்த பைபிளை படிக்க படிக்க என்ன நடக்குதுன்னா, கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகுது, டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் வாசிச்சீங்கன்னா அவர் சொல்றாரு, களங்கமில்லாத ஞானப்பாலின் மீது வாஞ்சையாயிருங்கள். அப்படி நீங்க வாஞ்சியா இருக்கும்போது அதை படிக்க படிக்க உன் கேரக்டர் மாறும். அது ஒரு வசனம் ரொம்ப தொட்டுச்சு, எல்லோரையும் கனம் பண்ணுங்கள். இந்த எல்லோரையும் போது உனக்கு துரோகம் பண்ணவன், உன் பேரை கெடுத்தவன், உன்னை துச்சமா நினைச்சு பேசினவன், உன்னை மட்டமா பேசினவன், உன்னை தூஷிச்சவன், யாரை பார்த்தாலும் எழுந்து நின்று அவனை கனம் பண்ணும்படி. ஆச்சா ஆச்சா, எல்லோரையும். எவ்வளவு பெரிய வார்த்தை! எல்லோரையும் அம்மா நினைக்கிறோம், அப்பா நினைக்கிறோம், கணவனை நினைக்கிறோம், பிள்ளைகள் அல்லது அதிகாரியை நினைக்கிறோம். எல்லோரையும் என்றால் எதிரிகள் அங்கே வருகிறார்கள், உங்களை தூஷித்தவர்கள் அங்கே வருகிறார்கள், உங்களை துச்சமாய் நினைத்து உட்கார்ந்து சிரிச்சு பேசுறவங்க வரான். ஆனா அவன் கூட உன் வீட்டுக்கு விசிட் பண்ணான், அவன் கூட உன்னை பார்க்க வந்தா நீ எழுந்து நின்று அவனை வரவேற்க வேண்டும். வாங்க சார் உட்காருங்க. எல்லோரையும் கனம் பண்ணுங்கள், எல்லோரையும் கனம் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு வரும்போது இது எப்ப தெரியுமா வரும்? இந்த வசனம் களங்கம் இல்லாத ஞானம் பால். இன்னைக்கு அந்த அதிகாரத்தை ஒரு அதிகாரம் நான் வாசிக்கிறேன். அந்த ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு வசனம் எனக்கு என்ன தெரியுமா சொல்லி கொடுத்துச்சு? உன் எதிரிகள் உன்னை பார்க்க வந்தாலும் அவர்களுக்கு நீ கனத்தை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தது. இந்த வார்த்தை என்னை வளர்கிறவனாய் மாற்றுகிறது. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பரிசுத்த ஆவியானோட பிரசன்னத்தோடு பைபிளை முழுங்க 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 உங்க கேரக்டர்ஸ் எல்லாம் ஜெம்மா மாறுது. எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போயிருக்கோம், இன்னைக்கும் ஒருத்தன் பேசிட்டானா பேக்க தோல்ல போட்டுட்டு ஓடிடுறோம், இல்லை பாதியில் கிளம்பிடுறோம், இல்லை வச்சுக்கிறேன்டா பார்த்துக்குவோன்றோம், இல்லை மனசுல ஒரு சிலர் முழங்கால் போட்டுறாங்க. முழங்கால் சூன்யக்காரர்கள் மாதிரி போட்டு காளியவன் உயவனா மாதிரி காளியவன் அவன்டான். என்னதான்டா நடக்குது? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா, முழங்கால போட்டு காலி பண்றீங்க, முழங்கால போட்டு காலி பண்றீங்க. கடைசியில் மூட்டு மாற்று அவிரி சிகிச்சை ஆகி போயிடும். அவர் சொல்ல என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. என் அன்புக்குரியவர்களே, அப்ப வரங்கள் வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆகையால் ஒருவன் வளர்ந்தவன் என்ற அர்த்தம் இல்லை, ஆனால் குணங்களே தேவனுடைய பார்வையில் அது விலையேறப்பட்டதான். கை தட்டுங்களேன். ஆச்சா ஆச்சா ஆச்சா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுக்கு எது குவாலிட்டியா பார்க்கிறாரா? வரங்களா, அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற, அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற. நல்லா நீங்க இங்க பாருங்க, ஒரு பெரிய ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது வேறு, நல்லா பாருங்க. குணங்களில் மாற்றம் என்பது வேறு. ஒன்று அடிமைத்தனம், அது பாவத்தோடு சம்பந்தப்பட்டது. இன்னொன்று குணம், அது வேற. நீங்க பாவத்தை விடுறத குணம் நினைக்க கூடாது. எத்தனை பேர் சிகரெட் குடிக்காதவங்க மோசமான பேர் வழியா இருக்கிறாங்க தெரியுமா? ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, எப்பவுமே வெளில தான் போடுவார். ஆமா, சிகரெட் குடிக்க மாட்டாரு, தண்ணி அடிக்க மாட்டாரு, வேசித்தனம் கிடையாது, விபச்சாரம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. ஆனா பஸ்ஸில் ஏறும்போது தெரியாம காலம் வச்சுட்டேன் சார். சார் நடந்ததை பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நாங்களும் எங்க சர்ச்சு முடிஞ்சு ஏறுவோம், கீபோர்டோட நான் ஏறுவேன், அவங்களும் ஏறுவாங்க. சியோனுக்கு செல்லுவோம்னு ஒரு தடவை கூட்டத்தில் மிதிச்சிட்டேன் பாருங்க. ஊராபா காபான்னு இறங்கிட்டாரு. இப்படி இறங்கல, வேற பாஷை வந்துருச்சு.
நான் கொஞ்ச நேரத்தில் மிரண்டுட்டேன். யார் யாருன்னு பார்த்துட்டு இவரா இருக்காது, வேற யாரோ பேசியிருக்காங்க கெட்ட வார்த்தை, அவர் தான் நிற்கிறார். எங்கெங்கடா பார்க்குற அப்படின்றாரு. அவர் பாவம் செய்கிறவரா? இல்ல, பாவத்தை விடுவது வேறு, குணங்களில் மாற்றம் வேறு. நான் இப்ப பாவத்தை பத்தி பேசல. ஒருவன் பாவியா இருந்து கூட நல்ல குணமுடையவனா இருக்க முடியும். கை தட்டுங்களா வருதவருக்கு. நான் பார்த்திருக்கிறேன். உலகத்தான் சார் பெட்ரோல் எல்லாம் நடு ரோட்டில் நின்னப்போ உலகத்தான் பெட்ரோல் கொடுத்துருக்கிறான். ஆமா, ஆனா வந்து ஆவியில் இருந்தவன் அந்நிய பாஷையில போயிட்டான். அரிபா கானா சாந்தாராபானா. இவன் அவன் பாவியானா, அவன் பாவி கிடையாது, ஆனா குணம் கிடையாது. இவன் பாவிதான், ஆனா அவன்கிட்ட குணம் இருக்கு. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறது பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது அல்ல, குணங்களில் மாற்றங்கள். இதை வந்து தேவன் எப்படி பார்க்கிறாராம், இந்த பாவத்திலிருந்து விடுதலை தேவன் தந்துடுறாரு. அதனால அது அவருக்கு ஒரு பெரிய மேட்டரே இல்லை. இந்த குணம்ன்றது அவன் சம்பந்தப்பட்டதா? இந்த அழியாத அலங்கரிப்பாகிய குணம் இருக்குல்ல, அது தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டதா இருக்கிறது. வாசிங்க. அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? இப்படிலாம் நாங்க பார்த்ததே இல்லை சார். யார சொல்றீங்க? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய அலங்கரிய மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா. ஹலோ, வரங்கள் வெளியே தருகிறது, குணங்கள் மறைந்திருக்கிறது. இந்த மறைந்திருக்கிற இந்த குணமே தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கான்? விலையேற பெற்றது. கையத்தட்டே. இப்போ ஒரு கம்பேரிசன் உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த கம்பேரிசன்ல தேவன் குணத்துக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரியும். ஒரு முறை மோசே ஒரு நீக்ரோ இன பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார், எத்தியோப்பிய ஸ்திரீ. இந்த மோசே யாருன்னா, புறஜாதிகளோடு நீங்க கலக்கக்கூடாதுன்னு அடிச்சு பேசிட்டு கடைசியில் ஒரு பொண்ணு அங்கேயே கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டார், எத்தியோப்பிய ஸ்திரீ. உடனே உள்ளுக்கு இருக்கிற மெதுவா என்ன செய்யறாங்க? முறுமுறுக்கிறாங்க. பத்தீரா, நம்மளையெல்லாம் இப்படி பண்ணிட்டு இவர் மட்டும் இப்படி பண்ணிட்டாரு, லீடர்ஷிப் நம்ம கீழ்ப்படியக்கூடாதுன்னு. என் அன்புக்குரியவர்களே, அப்படி மோசையை பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா மோசே எவனுக்குமே என்ன செய்யல, ஒண்ணுமே சொல்லல, அமைதியா இருக்கிறான். இப்படி இந்த சின்ன சின்ன எல்லாம் இதை பேச ஆரம்பிச்சது யாருன்னா, உள்ளுக்குள்ள இருக்க அசிஸ்டன்ஸ் யாரு? மீரியாமா. ஆமா, மீறியதால் அவள் மீரியாம் என்று பெயர் பெறுவாள். மீரியாம், அடுத்து ஆரோன். இவங்க எல்லாம் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாரு. கூட்டமா பிரேயர் செல் நடத்திட்டாங்க. எப்படி? கூட்டு ஜபம். கபரா, அண்ணனுக்காய் ஜெபிப்போம், ஐயாவுக்காய் ஜெபிப்போம்னா மோசைக்கு வருது. இப்படி ஜபங்கள்லாம் நடக்குது. அவன் தூக்குடான் இருந்தான்னு வச்சுக்காங்களேன், ஒரு செகண்ட்ல 15 அவன் 45 லட்சம் பேருக்கு தலைவனுங்க, சும்மா கிடையாது. அவன் வந்து அப்படின்னு முடிஞ்சிச்சு. அவன் ஒருத்தனை கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க. அப்ப இந்த மிரியாம் சொல்றா, மோசே தீர்க்கதரிசிங்கன்றான் ஒருத்தன். மோசே மாத்திரமா தீர்க்கதரிசி? கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரமா பேசினார், எங்களை கொண்டும் கர்த்தர் பேசினார். அவன் தீர்க்கதரிசியா? நானும் தீர்க்கதரிசிதான். அவனை விட சொல்லு, நான் விடுறேன். இப்படி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து ஆரோனு. இவங்க எல்லாம் சேர்ந்து மோசேட்ட என்ன சொல்ல வராங்கன்னா, நானும் வரமுள்ளவன் தானே, நீயும் வரமுள்ளவன் தானே, 2 பேரும் வரமுள்ளவன் தானே, கடவுள்கிட்ட ஃபேவர் இதெல்லாம் கிடையாது, பார்ஷியாலிட்டி கிடையாதுன்னு பேசுறாங்க. அப்பதான் தேவன் இறங்குறாரு. கையை தட்டுங்க. இறங்கி மிரியா அவளை இங்க அழைத்துட்டு வா, ஆரோன் இங்க வா, மோசே வான்றார். இப்ப அவர் பேசினார் பாருங்க, அந்த டாக்கு தான் அப்படியே. ஆமா, வாசிமா என்னாகமம். இதோடு நான் முடிக்கிறேன். நீ தொடர்ந்து கர்த்தர் சித்தமான குணங்கள் எவ்வளவு வேல்யூவானது அப்படின்ற பத்தி பார்ப்போம். இது இந்த 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 மெடிடேஷனே நம்மளை நல்ல குணசாலியா மாற்றும். குணங்கள், நற்குணங்கள் மீது ஒரு ஆசையை நமக்கு ஏற்படுத்தும். கிருபைனா என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், என்ன வேணாலும் பாவம் செஞ்சுட்டு எப்படி வேணாலும் வாழலாம் என்று நாம் இங்கே பிரசங்கிக்கவில்லை. ஆனா இன்னொன்னு சொல்லுவேன், அவன் குணத்தை பத்தி எவ்வளவு பேசியும் பிரமாணத்தில் வராத குணமெல்லாம்
இங்கே சாதாரண வாசிக்கும் போது நமக்கு வந்துடும். அதுதான் கிருபை.